இங்கே மாமங்காரன் அவங்க அண்ணன் பொண்ணோட தனியாக இருக்கிறத பார்த்தோன்னே சம்பூர்ணா டக்குன்னு உள்ளே போயிட்டு என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, நீ வந்து தாத்தா முறை வேணும், அந்த பொண்ணுக்கிட்ட போய் இப்படி நடந்துக்கிட்டு இருக்கே, எனக்கு இந்த மாதிரி தானே பண்ணிக்கிட்டு இருந்தேன், உன்னை சும்மா விட மாட்டேன்னு அவன் கழுத்தை பிடிச்சிடறான். இதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது, எல்லாத்தையுமே நம்ம விளையாடிட்டு தானே இருக்கோம் அப்படின்னு உடனே சின்ன வயசு ஞாபகம் வந்தது, இவளும் பயந்து போயிடுறா. சம்பூர்ணாவும் அந்த குட்டி பொண்ணை தனியாக கூட்டு போய் அழுதுகிட்டு இருக்காங்க. அவங்க மாமாக்காரன் சம்பூர்ணா அம்மா கிட்ட போய் பேசுகிறான், நான் ஊருக்கு கிளம்பலாம் தான் இருந்தேன், வேலை முடிஞ்சு, ஆனால் இன்னொரு ஒர்க்கு வந்துச்சு, நான் இங்கே தான் இருக்க போகிறேன்னொன்னே அவங்களுக்கும் ஃபேஸ் மாறிக்கிட்டு இருக்கு. சம்பூர்ணா தைரியத்தை வர வச்சுட்டு அவங்க அம்மாட்ட சொல்லலான்னு வந்தா இவனை பார்த்த உடனே பயந்துடுறாங்க. இவன் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு உங்கள் அம்மா கிட்ட எதுவும் சொல்ல போறியான்னு மிரட்டுற தோனியில் கேட்டுக்கிட்டு இருக்கான். அவளும் பயந்து போய் எதுவும் சொல்லாமல் அங்கேருந்து போயிடுறா. பயத்தோட உச்சியில் இருந்த சம்பூர்ணா அவங்க புருஷனுக்கு ஃபோன் பண்ணா, எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, நான் அப்புறமா பேசுகிறேன்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிடுறான். நந்தினிக்கு ஃபோன் பண்ணா, அவள் வெளியூரில் இருக்கா, அவளுக்கு சரியாக சிக்னலே கிடைக்க மாட்டேங்குது. அந்த பொண்ணை கட்டி பிடிச்சிட்டு பெட்டில் படுத்திருக்காங்க. அவன் மாமக்காரனும் நைட்டு வந்து கதவை தட்டுறான். அவங்ககிட்ட தனியாக பேசணும், வெளியே வானா, வெளியே போக மாட்டேங்கிறா, எங்கே போயிட போகிற, விடிஞ்சவரும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு போகிறான். சம்பூர்ணாவோட அண்ணனும் அண்ணியும் அடுத்த நாள் வந்துடுறாங்க. ரூம் ஃபுல்லாக அவங்க பொண்ணை தேடிக்கிட்டு இருக்காங்க. காணும் எங்கே போயிருப்பான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது சம்பூர்ணாக்கு ஃபோன் பண்ணால் அவளுக்கும் சுவிட்ச் ஆஃப்னு வருது. வீட்டு வேலைக்காரமாக சொல்கிறாங்க, சம்பூர்ணா தான் வந்து அந்த குழந்தையோட வெளில போகிறத பார்த்தேன்னொன்னே இவங்க எல்லாருமே பதறிக்கிட்டு இருக்காங்க, இவங்க காணாமல் போயிட்டாங்கன்னு சொல்லி. ஆனால் சம்பூர்ணாவும் அந்த குழந்தைய கூப்பிட்டு காரில் எங்கேயோ போய்கிட்டு இருக்காங்க. சம்பூர்ணா காணா போன விஷயம் நந்தினிக்கு தெரிஞ்ச உடனே நந்தினி வந்து சம்பூர்ணா புருஷனுக்கும் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண அந்த லேடி போலீஸுக்கும் ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சம்பூர்ணா புருஷன் சொல்கிறாரு, அவள் எப்போ அப்செட் ஆனாலும் ஒரு பார்க்குக்கு தான் போவான்னு உடனே 3 பேரும் கிளம்பி அந்த பார்க்குக்கு போய் பார்த்தா சம்பூர்ணா ஒரு பெஞ்சில் அந்த பொண்ணோட உட்காந்துருக்காங்க. சம்பூர்ணா அவங்க புருஷனை கட்டி பிடிச்சிட்டு இந்த பொண்ணுகிட்டே அவன் தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணா, எனக்கு எங்கே போகிறதுனே தெரியல, அதனால தான் இங்கே நின்று அழுதுகிட்டு இருக்காங்க. நந்தினிக்கு ஒன்றுமே புரியல. அப்போ தான் அவங்க புருஷன் சொல்கிறாரு, சம்பூர்ணா சின்ன வயசுலேயே எங்கள் மாமா வந்து தப்பாக நடந்துகிட்டு இருக்கான், ஒரு தடவை இல்லை பல தடவை நடந்திருக்கு, அவங்க அம்மா கிட்ட சொன்னப்போ கூட அவங்க அம்மா வெளியே தெரியக்கூடாதுன்னு கண்டுக்காமலே விட்டுட்டாங்கன்னு சொல்கிறான். அப்புறம் இதுக்கு இவரை வர வச்சு இந்த கேஸை வாதாட வச்சிங்கன்னு போலீஸ் கேட்டால் இவர் சொல்கிறாரு, இந்த பொண்ணோட கேஸ் ஜெயிக்கணுன்றதுக்காக தான் எல்லாமே பண்ணணுன்னே. நந்தினியும் இதை கேட்டு அழுதுகிட்டே சம்பூர்ணாட்ட போய் ஏன் இதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லை, நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்கன்னு தான் நினச்சேன், இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சால் நான் இது பண்ணியிருக்கவே மாட்டேன்னு ஒன்று, நீ இப்போதாம்மா சிரிக்க ஆரம்பிச்சா, நான் எப்படி உங்ககிட்ட சொல்லுவேன்னு உடனே இவங்க 2 பேரும் கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்காங்க. போலீஸ் கேட்குறாங்க, அதுக்காக அந்த குட்டி பொண்ணை கூப்பிட்டு வந்தேன், என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலாம்லன்னு கேட்டால், இல்லை அவன் வந்து இந்த பொண்ணுக்கு தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணா, எங்கே போகிறதுன்னு தெரியாமல் தான் நான் இங்கே கூப்பிட்டு வந்துட்டேன்னும் போது அந்த குட்டி பொண்ணு சொல்கிறா, நேற்று தான் முதல் தடவை இல்லை, இதுக்கு முன்னாடியே ஒரு தடவை இந்த மாதிரி பண்ணியிருக்காருன்னு ஒன்று எல்லாருக்குமே தூக்கி வாரி போடுது.